ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இந்தியாவில் இந்த வருஷம் அதிகமாக பேசப்பட்ட ஒரு மரணம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ட்விஷா சர்மா, ஆக்ட்ரஸ் ட்விஷா சர்மா. அவங்க கல்யாணம் பண்ணி போன வீட்டில் ஒரு ஆக்ட்ரஸாக இருந்து அவங்க அவ்வளோ ஃபேமஸாக இருந்து அவங்க கல்யாணம் பண்ணி போன வீட்டில் 6 மாசத்துல அவங்க இறந்து போறாங்க. அந்த பொண்ணோட அப்பா அம்மா, அந்த ஆக்ட்ரஸோட அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட சம்மந்தி, அந்த பொண்ணோட மாமியார், அவங்க வந்து ஒரு எக்ஸ் ஜட்ஜ் அண்ட் அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய கிரிமினல் அட்வொகேட். இவங்க 2 பேரும் தான் என் பொண்ணோட உயிர் எடுத்தாங்க. இவங்க வந்து பொண்ணே வந்து தான் உயிரை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி வந்து கேஸை திருப்ப பார்க்கறாங்க. ஒத்துக்க முடியாது, எங்களுக்கு சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் இப்போ சிபிஐ அவங்களோட சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் கெஸ் வாட், அவங்க அப்பா அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க? சிபிஐ கூட இப்போ நெப்போட்டிசமா பிஹேவ் பண்ணியிருக்காங்க. இவங்க இவ்வளோ பெரிய கிரிமினல் அட்வொகேட்னா அவங்க அம்மா, அந்த பையனோட அம்மா அவ்வளோ பெரிய ஒரு மாமியார் சம்பந்தி, அவங்க வந்து ஒரு பெரிய எக்ஸ் ஜட்ஜுங்கிறதுனால இது கூட எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல, உண்மை நிறைய மறைக்கப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வெர்ஷனை சொல்றாங்க. உண்மையிலே சொல்றேன், அது ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சிபிஐ வந்து அவங்களோட 600 பேஜ் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிருக்காங்க. கடைசி நொடிகள்ல என்ன நடந்துச்சுங்கிறது வரைக்கும் சிபிஐ வந்து சொல்லியிருக்காங்க. சோ சிபிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்களோட அந்த பொண்ணோட அப்பா, ஆக்ட்ரஸோட அப்பா அம்மா இருந்துகிட்டு, இல்ல இதையும் விட நிறைய நடந்திருக்குது, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும், இந்தியால நிறைய பேர் இந்த மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் நாங்க நினைச்சு மாத்திட்டு இருக்கோம். பட் எங்களுக்கே வந்து நீதி கிடைக்குமான்னு தெரியலையே, இதுல நிறைய மறைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் பேசுறாங்க. முதல்ல சிபிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்கிறத பார்ப்போம். முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீக்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிருக்கிற எல்லா எம்ஜி ஸ்குவாடுக்கும் தெரியும், நம்ம லாஸ்ட் வீக்கே இந்த கேஸை பத்தி பேசியிருந்தோம். ஐ திங்க் 500,000 பீப்புள் இது வரைக்கும் யூடியூப்ல மட்டும் பார்த்து, இன்ஸ்டாகிராம்ல மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பார்த்து ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருந்தோம். அந்த பொண்ணு உண்மையிலேயே தன்னோட உயிர் அவங்களே எடுத்துக்கிட்டாங்களா, இல்ல அவங்களோட மாமியாரும் அவங்களோட ஹஸ்பண்டும் சேர்ந்து இதை பண்ணாங்களாங்கிறது தானே. அதுக்கு ஆன்சர் வந்து ப்ராபப்ளி சிபிஐயோட சார்ஜ் ஷீட்ல இருக்கலாம். சிபிஐ அவங்களோட 600 பேஜ் சார்ஜ் ஷீட்ல இதான் நடந்துச்சுன்னா அவங்க இன்னைக்கு ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்விஷா வந்து February 2025 வந்து இந்த பையனை ஒரு டேட்டிங் ஆப்ல மீட் பண்றாங்க. ஸோ ட்விஷா வந்து ஆல்ரெடி ஒரு ஃபேமஸான மாடல், அவங்க வந்து பயங்கரமான ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஃபேமஸா இருக்காங்க, ஆக்ட்ரஸா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு அட்வொகேட்டை, ஒரு மிகப்பெரிய கிரிமினல் அட்வொகேட்டை வந்து சமர்த், அந்த பையன் பேரு, அந்த பையனை ஆன்லைன்ல டேட்டிங் ஆப்ல மீட் பண்றாங்க. 6 மாசம் 2 பேரும் டேட் பண்றாங்க. 2 பேரும் வேற வேற ஸ்டேட். அந்த பையன் பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், பொண்ணு பாத்தீங்கன்னா நொய்டா, உத்தரப்பிரதேஷ், டெல்லி அந்த சைடு. ஸோ 2 வேற வேற ஸ்டேட், நடுவில் 700 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஹைதராபாத், சென்னை மாதிரி 2 கம்ப்ளீட்டா வேற வேற ஸ்டேட்ஸ். ஓகேவா? இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பயங்கரமா டேட்டிங் அப்போ ஒத்து போகுதுங்கிறதுனால பையனும் பொண்ணும் வந்து கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. 2 பேர் ஃபேமிலியும் ஒத்துக்கிறாங்க. ஒன்னு ட்விஷா சர்மாவோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கிற ஃபேமிலி, ஃபுல்லா இந்தியாவுக்காக பார்டர்ல நிற்கக்கூடிய ஃபேமிலி. அதே மாதிரி அந்த பையன் சமர்த், அந்த பையனோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பயங்கர பவர்ஃபுல்லான லோக்கல் ஃபேமிலி, மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஜட்ஜோட ஃபேமிலி. அவங்க அம்மா வந்து கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் பிளஸ் வந்து ஜட்ஜா இருந்திருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க அவங்க நெட்வொர்க் எப்படி இருக்கும்னு. அவங்க தான் யார் ஜெயிலுக்கு போகணும், யாருக்கு வந்து என்ன தண்டனை கொடுக்கணும் டிசைட் பண்ற பவர்ல இருந்தா அம்மா. ஓகேவா? சோ இந்த ஃபேமிலிக்கு வந்து 2 பேருக்கும் செட் ஆகுது. 9 டிசம்பர் 2025 வந்து கல்யாணம் ஆகுது. மார்ச் 2026 வந்து அவங்க அப்பாக்கு வந்து நெஞ்சு வலி வந்துருது, ட்விஷா சர்மாவோட அப்பாக்கு. ஸோ ட்விஷா வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நொய்டாவில் இருந்துக்கிட்டு தன்னோட சொந்த ஒரு பக்கத்து ஸ்டேட் போபாலுக்கு போகணும், சாரி போபால்ல இருந்து நொய்டாவுக்கு போகணும், தன்னோட சொந்த இது வந்து உத்தரப்பிரதேஷ், அங்கே கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அப்பா ரிட்டையர் ஆயிட்டாங்க, ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது, அப்பா கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட போயிருக்காங்க. ஆனால் அப்பா பார்த்தீங்கன்னா அப்பதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ கல்யாணமே 3 மாசத்துல பையனோட வீட்டில் இருந்துக்கிட்டு மாமியாரும் சரி ஹஸ்பண்டும் சரி, நீ திருப்பி வந்தாகணும், எவ்வளவு நாளும் உங்க அப்பாவோடவே இருப்ப, கல்யாணம் ஆயிடுச்சு, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணி வர சொல்றாங்க. அவங்களும் 24th மார்ச்சே வந்து திருப்பி வந்துடுறாங்க. அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து வேகமா திருப்பி வந்துடுறாங்க, அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண கூடாதுன்னு வீட்ல சொன்னதுனால, இப்போ கல்யாணம் பண்ண வீட்ல சொன்னதுனால. 7th ஏப்ரல் அன்னைக்கு ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றாங்க. அந்த பேங்க் அக்கவுண்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2 பேருக்கும் காமன், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பேர்ல வந்து ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றாங்க. அந்த பேங்க் அக்கவுண்ட்ல உன்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் மாத்தி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கேக்குறாங்க. அண்ட் இதுக்கு வந்து ட்விஷா வந்து ஒத்துக்கல. ட்விஷா என்ன சொல்றாங்கன்னா, அப்பா வந்து தனக்குன்னு ஒரு 20 lakh ரூபீஸ் கொடுத்திருக்காங்க, அது அவங்க ஷேர்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க, அது தான் அப்பாவோட காசு, நான் எதுக்கு நம்மளோட ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல அதை போடணும்னு சொல்லி அங்க ஆர்குமெண்ட் வருது. அதுக்கு இந்த பையன் இருந்துகிட்டு, இல்ல நீ என்கிட்ட கொடுத்தேன்னா நான் சைனீஸ் ஷேர் மார்க்கெட்ல போட்டு நான் இன்னும் காசு பண்ணுவேன், நீ குடுன்னு சொல்லி அங்க ஒரு ஆர்குமெண்ட் வந்திருக்குது. அங்க பிரச்சனை இன்னும் பெருசா இருக்குது. முதல்ல வீட்டுக்கு எதுக்கு போற, அவங்க அப்பாக்கு நெஞ்சு வலினா நீ எதுக்கு கிளம்பி போறன்னு சொல்லி அங்க ஒரு பிரச்சனை. ரெண்டாவது காசை மாத்தி விடுங்கிறப்போ ட்விஷா இருந்துகிட்டு, அது எங்க அப்பா எனக்கு கொடுத்த காசு, நான் ஏன் நம்மளோட ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல போடணும், உன்னோட காசெல்லாம் நீ கொடுக்க போறியா, உங்க அம்மா கொடுத்தது நீ தானே வச்சிருக்க போற, ஜாயிண்ட் அக்கவுண்ட் நம்ம சேர்ந்து உருவாக்குறது, இதுல ஏன் நான் அதை போடணுங்கிற மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு.
நடந்திருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 16th ஏப்ரல் வந்து ட்விஷா வந்து கன்சீவா இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிய வருது. சோ வீட்ல வந்து இப்போ இவ்ளோ பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஒன்னு ஹஸ்பண்ட் கூடயும் பிரச்சனை, மாமியார் கூட பிரச்சனை, நம்மளுக்கு இந்த மேரேஜே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இப்படி இருக்கிற நேரத்துல குழந்தை வேணுமா வேணாமான்னு ட்விஷாக்கு வந்து பயங்கரமான குழப்பம் இருந்திருக்குது. ஃபைனலி அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தன்னோட கருவை வந்து அவங்களே கலைச்சிடுறாங்க. அவங்க கருவை கலைச்சதுக்கு அப்புறம் வீட்டில் பயங்கரமான சண்டை. அவங்க மாமியார் அந்த எக்ஸ் ஜட்ஜ் இருந்துகிட்டு கண்டினியூஸா அவங்கள ஒரு கொலகாரின்னு மல்டிபிள் டைம் சொல்லியிருக்காங்கன்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்பா அம்மா கிட்டயும் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு யோசிச்சேன், அந்த குழந்தை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்ல இருக்கணும்னு யோசிச்சு நான் இப்போ வேணாம்னு நினைச்சேன். ஆனால் என்ன மறுபடியும் கொலகாரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இதை ஏத்துக்க முடியலங்கிற மாதிரி புலம்பி இருக்காங்க. இதெல்லாம் சிபிஐ வந்து அவங்களோட சார்ஜ் ஷீட்ல போட்டிருக்கிறது. ஓகேவா, இது வந்து குற்றச்சாட்டு இல்லை. சிபிஐ வந்து இதான் நடந்துச்சுன்னு அவங்க சொல்ற வெர்ஷன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மாமியார் வந்து கண்டினியூஸாக நீ வந்து ஆக்ட்ரஸ், உன் ப்ரொஃபஷனே இப்படி, நீ வேலைக்கு போன இடத்துல என்னென்ன பண்ணியிருப்ப, இந்த மாதிரி சண்டைகள் நிறைய வந்திருக்குது. ஒரு சண்டையில் கோவத்தில் வந்து கணவனே வந்து இது என் குழந்தையாங்கிற மாதிரி, அதனால தான் எடுத்துட்டியா, அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து அது இன்னும் வந்து ட்விஷாவை வந்து காயப்படுத்தி இருக்குன்னு சொல்லி அவங்க ஃபேமிலி கிட்ட பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்விஷா வந்து ஒரு நாள் ராத்திரி வந்து வீட்டில் ஹஸ்பண்ட் கூடயும் பயங்கரமா சண்டை அப்படின்ட்டு இருக்கப்போ அவங்க அப்பா கிட்ட ஒரு 3000 ரூபாய் வாங்கி அங்கேருந்து கிளம்புறேன், என்னால் இங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டேட், சம்பந்தமே இல்லை, உங்க வீட்டுக்கும் வரல, நான் இங்கேயும் இல்லை, நான் எங்கேயோ கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு ராஜஸ்தானுக்கு சம்பந்தமே இல்லாம அவங்க ஒரு டிக்கெட்டை போட்டு நாங்கள் கிளம்பி போறேன் ட்ரெயின்ல அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் போட்டிருக்காங்க. அப்போ வந்து ஹஸ்பண்ட் இருந்துகிட்டு இல்லை அங்கெல்லாம் கிளம்பி போகாத, நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. கவுன்சிலிங்ல வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் டாக்டர் வந்து அந்த பொண்ணு சொல்றதை கேளு, அவங்களுக்கு இப்போதான் ஒரு அபார்ஷன் வேற நடந்திருக்குது, ஸோ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடு, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஆர்கியூமெண்ட், இந்த மாதிரி ஏதோ ஒரு சண்டை, மறுபடியும் ஒரு காம்ப்ளிகேஷன் வந்ததுல தான் ட்விஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னால இதுக்கு மேல இந்த வீட்டில் இருக்க முடியாது, நான் நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவுக்கு வந்து முதல்ல கால் பண்ணி பேசுறாங்க. வேகமா அடுத்து அவங்க அம்மா கிட்டயும் கால் பண்ணி சொல்றாங்க என்னால இங்க இருக்க முடியல, நான் இங்க இருந்து கிளம்புறேன், எனக்கு வந்து இவங்க ரொம்ப தொல்லை பண்றாங்க, நான் வேகமா இந்த ஊரை வீட்டை விட்டு கிளம்பணும், இல்லைன்னா நான் நீங்க கிளம்பி இங்க வந்துருங்க, என்னால இவங்களோட இதுக்கு மேல இருக்க முடியாதுங்கிற மாதிரி பயங்கரமா புலம்பி இருக்காங்க. இது எல்லாமே சிபிஐ சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சிபிஐ சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ட்விஷா வந்து அங்க இருந்த ஒரு ஜிம் பெல்ட்டை யூஸ் பண்ணி தன்னோட கழுத்தை அவங்களே வந்து தூக்க மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ வந்து சொல்லுது. இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது. இதுக்கு முழு காரணம் அவங்களுக்கு வந்து வேற ஆப்ஷனே இல்லாம அவங்களை இவ்வளோ தொல்லை பண்ணது அவங்க கணவனும் அவங்களோட மாமியாரும் தான். அதனால அபட்மெண்ட் தூண்டி விடுறது, இந்த காரணத்துக்காக அவங்க உயிரோடு எடுக்கிறதுக்கு இவங்க தூண்டி விட்டதுனால இவங்களுக்கு கேசஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட சில அட்வொகேட்ஸ்லாம் வந்து இந்த பார்க்காவோட ஒரு இன்டர்வியூ பார்த்து அதில் பேசிட்டு இருக்கப்ப 10 வருஷம் வரைக்கும் ஜெயிலில் போடுவாங்க, அது வரைக்கும் சான்சஸ் இருக்குது, பெயில் சீக்கிரமா கிடைக்க வாய்ப்பு இருக்குது, பட் மேபி ஒரு 10 வருஷம் வரைக்கும் ஜெயிலுக்கு போகவும் வாய்ப்பு இருக்குது, இதுக்கப்புறம் கேஸ் எப்படி ப்ரொசீட் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் சொல்றாங்க. இப்போ இது நடந்ததுக்கு அப்புறம் ட்விஷா சர்மாவோட அப்பா அம்மா கிட்ட போகும் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய தவறு நடந்திருக்குது, தான் பொண்ணோட உயிர் வந்து போயிருக்குது, ஆனா அதுக்கு காரணம் அந்த பொண்ணே தான், இவங்க தூண்டி தான் விட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மேல இருக்கிற குற்றத்தை வந்து கம்மியாக்க பார்த்திருக்காங்க. அந்த பொண்ணை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும், நாங்க தான் பெத்து வளர்த்திருக்கோம். அண்ட் ரொம்ப சேலஞ்சிங்கான இண்டஸ்ட்ரியான சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்திருக்காங்க, அவ்வளவு ஈஸி கிடையாது அங்க சர்வைவ் ஆகிறது. அதுலயே ஒரு ஷைனான ஒரு பொண்ணு, ரொம்ப போல்டான ஒரு பொண்ணு, தான் உயிரை எடுத்துக்கக்கூடிய பொண்ணு அவங்க கிடையாது, அவங்க வந்து ரொம்ப தெளிவான ஒரு பர்சன். அப்ப அவங்களுக்கு இது நடந்திருக்குனால் இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. இவங்க வேணும்னே வந்து இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க, இவங்க ரெண்டு பேர் மேல குற்றம் இருக்குது, இவங்க வந்து சாதாரணமா தூண்டி விட்டவங்க மட்டும் இல்ல, இவங்க தான் இந்த தப்பா பண்ணவங்களே. அந்த பொண்ணோட உயிர் எடுத்ததே அவங்க புருஷனும் அவங்க மாமியாரும் தான். அவங்க மாமியார் வந்து இந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் 46 ஃபோன் கால்ஸ் வந்து அவங்க மிகப்பெரிய ஆட்களுக்கு பண்ணியிருக்காங்க. அது போக இல்லீகலா ஒரு டீமை வந்து இவங்க போயிட்டு வர பியூட்டி பார்லர், ஆபீஸ், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு இவங்களோட லீகல் பவரை யூஸ் பண்ணி, இவங்களுக்கு இருக்கிற லீகல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இல்லீகலா ஆனா நிறைய பேர் அனுப்பிச்சு வச்சு சிசிடிவி எல்லாம் இவங்க போயிட்டு வர இடத்துல எல்லாம் எடுத்திருக்காங்க. மல்டிபிள் டைம்ஸ் இந்த பொண்ணு போற இடத்துக்கு வர்ற இடத்துக்கு ரேண்டமா மால்ல மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் கூட சிசிடிவியை செக் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணை வந்து இவங்க பயங்கரமா ட்ராக் பண்ணி ட்ரேஸ் பண்ணி 20 லட்சம் ரூபாய் குடுன்னு சொல்லி ஈகோ பார்த்து இந்த மாதிரி பல பிரச்சனைகளை கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அண்ட் அந்த பொண்ணு வந்து கடைசி நொடி இந்த பொண்ணு இறந்து போகிறதுக்கு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி எங்க கிட்ட பேசினப்போ கூட அவங்க வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன்னு தான் சொன்னாங்களே தவிர இந்த உலகத்தை விட்டு போறேன்னு அவங்க எங்கேயும் சொல்ல, அவங்க அந்த மாதிரியும் வளர்க்கல, அவங்களுக்கு அதுல எல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் கூட தாட்டே இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நடந்ததே கிடையாது. இது முழுக்க இவங்க ரெண்டு பேர் அந்த பொண்ணை வந்து ஈகோ ட்ரிப்ல இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்போ அங்க இருக்கிற ஒரு தேர்ட் பேனலிஸ்ட், ஓகேவா, ஹூ சப்போர்ட்டிங் அவங்க ட்விஷா சர்மாவோட அப்பா அம்மாவை சப்போர்ட் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா
ஒரு அதிர்ச்சியூட்டும் விஷயத்த சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, அந்த ஹஸ்பண்ட் சமர்த் அப்படிங்கிற பையன் வந்து கஞ்சா எடுத்திருக்கான். கஞ்சா போதையில அவன் வந்து தன்னோட மனைவி அப்படிங்கிறது கூட தெரியாம இவன் இவ்வளவு பெரிய ஒரு தவறு வந்து அந்த பொண்ணோட உயிரையே எடுத்திருக்கான். எடுத்துட்டு தான் அதை செட்டப் பண்ற மாதிரி நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் ஆர்டிஃபிஷியலா செட் பண்ணி அங்க சம்பந்தமே இல்லாம ரூம்ல வந்து மறுபடியும் நம்ம வந்து இந்த சிபிஆர் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக ஸ்டெப்ஸ்ல வச்சு கொடுக்குற மாதிரி நாடகம்லாம் நாடி இருக்கான். இவங்க அம்மாவும் சரி பையனும் சரி 2 பேரும் சட்டத்துல வந்து ரொம்ப சிறந்த ஆட்கள்ங்கிறதுனால அதுல இருக்கிற ஓட்டைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சு இப்போ அதுல இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. எங்க நல்லா கவனிங்க, சமர்த் வந்து தம் மனைவி இறந்து போய் 10 நாளுக்கு எங்கேயுமே இல்ல. எந்த தப்பு பண்ணாத ஒருத்தன் வந்து எதுக்கு 10 நாள் மீடியா முன்னாடியோ மக்கள் முன்னாடியோ ஏன் சொந்த வீட்டுக்கே கூட போகாம தலைமறைவா இருந்தான்? 10 நாள் அவன் இருந்தானா அவன் வந்து கஞ்சா எடுத்திருக்கான். அவன் கஞ்சா போதையில இருக்கிறப்போ இவன் வந்து வந்தானா உடனே போலீஸ் செக் பண்ணி பார்த்துடலாம். 10 நாளுக்கு அது பிளட்ல இருக்கும். கரெக்டா அந்த 10 நாளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் போலீஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி என்னோட மனைவி தான் சொல்றான். அதுக்கப்புறம் தான் போலீஸே அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப அந்த 10 நாள்லயும் அவன் இந்த தவற பண்ண அன்னைக்கும் இவன் வந்து கஞ்சா போதையில இருந்தாங்கிறதுக்கான சாட்சி வந்து அவனே இன்டென்ஷனலா அழிச்சிருக்கான். பை ஜஸ்ட் நாட் அப்பியர் ஆனாங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுத்துருவாங்க. ஆமா இவன் 10 நாளுக்கு முன்னாடி எடுத்திருக்கான்னு தெரிஞ்சிடும். 10 நாளுக்கு மேல பிளட் ஸ்ட்ரீம்ல இருக்காது. ஸோ இன்டென்ஷனலாவே இதை பண்ணியிருக்கான். இவன் வந்து கஞ்சா கன்சியூம் பண்ணியிருக்காங்கிறத அவங்க 2 பேரும் கப்புள் செஷன் ஒன்று போயிருக்காங்க. அப்போ அவன் ஒத்துருக்கான், இந்த மாதிரி நாங்க கஞ்சா எடுக்கிறோம் அப்படிங்கறத கன்சியூம் பண்றோங்கிறத ஒத்துருக்கான். சோ இவன் வந்து ஒத்துக்கிட்ட ஒரு தவறு. அந்த ஒரு கஞ்சா போதையில இவன் வந்து தான் மனைவியோட உயிரை எடுத்திருக்கான். இவன் இவ்வளவு பெரிய தவறு பண்ணிருக்கான். இவன் தான் உயிரை எடுத்தது. சோ அப்ப இவனுக்கு வந்து இருக்கிறதுலயே கேபிட்டலான தண்டனை கொடுக்கணும், உச்சகட்ட தண்டனையை கொடுக்கணும், மரண தண்டனை பேசிக்கா அதை கொடுக்கணும்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஆனா இவன் என்ன பண்ணிருக்கானால் அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இவன் வந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ஓகேவா 10 நாள் அப்ஸ்காண்ட் ஆயிருக்கான். அப்போ இவன் மேலதான் எல்லா தவறும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள சப்போர்ட் பண்றவங்க ட்விஷா சர்மாவோட அப்பா அம்மா சைட்ல இருந்து சொல்றாங்க. இது 2ல எது நம்மளுக்கு உண்மை அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. சிபிஐ என்ன சொல்றாங்க, இவங்க தூண்டி விட்டுருக்காங்க. ஆனா எல்லா மென்டலா அந்த பொண்ணு கோ த்ரூ பண்ணதும் உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, இல்ல உண்மையிலே இவங்க தான் பண்ணாங்க, இவங்க அதை மூடி மறைக்க பாக்குறாங்கன்னு. பட் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு கம்மி கிடையாது. நிறைய பேர் நினைச்சுக்கிறேன்னா சட்டத்தின் முன்னாடி வேணா வந்து இது பெருசா இருக்கலாம், டைரக்டா பண்றதுக்கும் இன்டைரக்டா பண்றதுக்கும். பட் மனசாட்சி பிரகாரம் ரெண்டுமே தவறுதான். 6 மாசத்துல பழகிருக்காங்க. மாமியாருக்கு பிடிச்சிருக்குது, எல்லாரும் பிடிச்சதான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே எவ்வளோ கேள்வினாலும் கேட்டிருக்கலாம். பட் கல்யாணம் பண்ணி முடிச்சதுல இருந்தே அந்த பொண்ணோட கேரக்டர், அந்த பொண்ணோட ஒர்க், ஆக்குபேஷனை கண்டினியூஸாக இதை பேசி 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 அந்த பொண்ணு வந்து அதுக்கப்புறம் காசை வந்து கொடு, கவர்மெண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல போடு, நான் இதை போய் பண்ண போறேன் அதை போய் பண்ண போறேன்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து இவ்வளோ பண்ணியிருக்கிறது வந்து கண்டிப்பா ஐ டோன்ட் நோ இதுதான் நடந்திருக்குது. நான் போன வீக்கே சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நம்ம சேனல் இதை ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ ப்ராமிஸ்ட் நான் இன்னைக்கு சார்ஜ் ஷீட் என்னங்கிறத நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணியிருக்கேன். சியா கோயல் கேஸ்லையுமே வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. அது இன்னும் ஃபைல் ஆகலை. நான் சொல்லிடுறேன், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு த என்கொயரி டிபார்ட்மெண்ட்ஸ், அது போலீஸாக இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் யாராக இருந்தாலும் they will take their own sweet time so that they will get the absolute truth. முடிஞ்ச அளவுக்கு அது வந்து ஃபுல் ப்ரூஃபாக ஏமாற்ற முடியாமல் இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப டைம் எடுத்துட்டு தான் ஃபைல் பண்ணுவாங்க. அண்ட் 3 monthsக்குள்ளே ஃபைல் பண்ணுங்கிறதுனால இப்போ சியா கோயலோட கேஸும் இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு தெரிஞ்ச அந்த மும்பை அந்த பூனே கேஸ் லோஹகாட் ஃபோர்ட், ஸோ அந்த பொண்ணோட கேஸ்லையுமே வந்து கேஸ் ஃபைல் பண்ணப்படும். இந்த இடத்துல ஒரு கணவன் அண்ட் இந்த இடத்துல ஒரு மாமியார், அந்த இடத்துல ஒரு காதலிச்ச எக்ஸ் பையன், அப்புறம் கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணு. ஸோ இந்த மாதிரி வந்து ஜெண்டர்லாம் வந்து இதில் மேட்டரே கிடையாது. எந்த இடத்துல இருந்தாலுமே தப்பு செய்கிறவங்க தப்பு செஞ்சுட்டு தான் இருக்காங்கன்னு தோணுது. ஸோ வாட் எவர், நான் கண்டிப்பாக அந்த கேஸையும் ஃபாலோ பண்ணுறேன். பட் அதெல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் இதை ஒரு கேஸ் எடுத்தேன்னா ஜென்ரலாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு நம்ம தாண்டி போயிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் அதில் ஸ்டெப்ஸ் என்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிற எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் போஸ்ட் பண்ணுற கான்டென்ட் அப்போ தான் உங்களுக்கு வந்து சேரும். நான் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதில் சிபிஐ சொல்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, ஒரு அவங்க அப்பா அம்மா சொல்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs. God bless MG Squad.